5 ரூபாய்க்கு வண்டி வராதையா? 20 ரூபாய்க்கு போனீங்கன்னா வண்டியே இருக்காது. 5 ரூபாய்க்கு வண்டி இருக்கு, எல்லாமே கிடைக்கும். நீங்க எங்க போனோம்? ஏர்போர்ட் போய் புதுக்கோட்டைக்கு போகணும். எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க சகோதரர் எங்க தங்கச்சி எல்லாத்தையும் பார்க்கணும். எவ்வளவு? அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்க்கணும். எவ்வளவு காசு தருவீங்க? 5 ரூபா. 5 ரூபாயா? அத பாருங்க, அந்த வண்டி 5 ரூபாய்க்கு கேளுங்க, போதான்னு கேளுங்க, கேட்டுட்டு வாங்க. இந்த வண்டி தான் எனக்கு வேண்டும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஐயா, சாமி சொல்லி இருக்குது. சாமி சொன்னா ஏதாவது தப்பு இருக்குமா? உங்களை வரவழைத்ததே ராஜாதான். காசை பார்க்க வேண்டாம், பொருளை பாருங்கள், நன்மையை பாருங்கள். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்கா கோச்சுக்காம நான் சொல்றேன், இந்த வண்டி 5 ரூபாய்க்கு வராதியா? 6 ரூபா. 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா, 6 ரூபாயா? 6 ரூபாய்க்கு வராதியா? அங்க போய் வாங்கி தருகிறேன். அந்த வண்டி தான் ஏன் 5 ரூபாய்க்கு போற வண்டி இத்தனை மணிக்கு போட்டிருக்காங்க. அந்த வண்டி ரெடியா இருக்குல்ல? அந்த வண்டி ரெடியா இருக்கு. இந்த வண்டி புக்கிங்ல இருக்கு. அதனால கொஞ்சம் ஏன் வண்டிக்கு முன்னாடி எழுப்பி விடுங்க. இந்த வண்டி ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கு. 5 ரூபாய்க்கு. 5 ரூபாய்க்கு போடுவாங்களா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கேளுங்க ஐயா, எழுப்பி விடுங்க. மனுஷன தூங்குறாப்புல பாருங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரா? உங்களுக்காண்டி அமுச்சு விட்டவர் தூங்கலாமா? எழுப்பி விடுங்க. இந்த வண்டி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு சொல்லுங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா எழுப்பி விடுங்க. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் உங்களுடைய தம்பி, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் சினிமாவில பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு.